நீங்களா யாருடா? How do I tell you? வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இது ஒரு சின்ன குக்கிங் வீடியோ. ஆக்சுவலி இதில் நம்ம என்ன குக் பண்ண போகிறோம்னா, நம்ம மேட்டூர் பூலாம்பட்டி சைட்லாம் போயிருந்தா சாப்பிட்ருப்போம். மீனை வச்சு மீனில் வந்து மசாலா போட்டு அதை ஆயில் கம்மியாக போட்டு ஃப்ரை பண்ணி சூப்பராக தருவாங்க. இன்றைக்கி நம்ம அதே டிஷ்ஷை நம்ம ஸ்டைலில் சிக்கனில் பண்ண போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாமா? வாங்க போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். இது பூண்டு, பச்சை மிளகாய் மட்டும் இடித்து வச்சுருக்கோம், இஞ்சி கிடையாது. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தயிர், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து கட் பண்ணக்கூடாது, சின்ன சின்ன பீஸாக சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணணும். இதில் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி போன்லெஸ்ஸாக இருந்தால் பெட்டர். இப்போ நம்ம சிக்கனில் எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி 20 மினிட்ஸ் வைப்போம். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுவோம். ஆக்சுவலி நீங்கள் பீசஸ் கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த டிஷ்க்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி தான் நீங்கள் வைக்கணும். சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிட்டோம். இதை வந்து 20 மினிட்ஸ் அப்படியே எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் விட்டுடுவோம். 20 minutes later. இப்போது சிக்கனை மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு கல் வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 5 டீஸ்பூன். ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். ஆயில் நல்லா சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். A few minutes later. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை அப்படியே ஒன்றா போட்டுருவோம். எடுத்துட்டு ரெண்டு சைடும் வேகிற மாதிரி திருப்பி விட்டுருணும். லைட்டாக திருப்பிட்டு ஒரு கருவேப்பிலை தலை எடுத்து அது மேலே போட்டுருவோம். இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். A few minutes later. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு, கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் இதை நம்ம எடுத்துகிட்டு அடுத்த மீதி இருக்க சிக்கனை திரும்ப போட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுப்போம். மீதி இருக்க சிக்கனையும் அதே மாதிரி போட்டு எடுத்துருவோம். இப்போ நம்ம சிக்கன் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு அதுக்கு மேலே போகிறதுக்கு நம்ம டாப்பிங்ஸுக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணணும். இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துருக்கேன். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி அதில் போட்டிங்கன்னா டாப்பிங்ஸுக்கு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நம்ம வந்து மசாலாவில் வந்து சால்ட் போட்டிருக்க மாட்டோம், இதில் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து மசாலாவில் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மக்களே, ஃபைனலி நம்ம சிக்கன் ரெசிபி முடிஞ்சு. ஆக்சுவலி சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு கேமராவில் காட்டுறேன். நல்லா ஃப்ரை ஆகிட்டு சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல்லை தட்டுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.